ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலதர்ஷினி. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? கதையின் பெயர் கிராமத்து வாத்தி கம்மி. ஒரு சிறிய கிராமத்தில் சந்திரன் என்ற ஆசிரியர் பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். அவர் ஆசிரியர் மட்டுமல்ல, வாழ்க்கையை எப்படி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். புத்தகம் படிப்பது மட்டுமல்லாமல் மனிதர்களை புரிந்து கொள்வதும் கல்வி என்பதை அடிக்கடி கூறுவார். ஒரு நாள் ஒரு மாணவன் வீட்டு பாடம் செய்யாமல் வந்தான். அவன் மீது கோபப்படவில்லை. ஏன் வீட்டு பாடம் எழுதவில்லை என கேட்டார். அவன் வீட்டில் பிரச்சனை என்று சொன்னான். அவர் புரிந்து கொண்டார். ஏனென்றால் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு கதை இருக்கிறது. மறுநாள் பள்ளி மைதானத்தில் ஒரு பணப்பை இருந்தது. அவர் வகுப்பறையில் இது யாருடைய பை என்று கேட்டார். அது அந்த வீட்டில் பிரச்சனை என்று கூறினானே கார்த்திக், அவனுடைய பைதான் என்றான் ஒரு மாணவன். அவர் பணப்பை எதற்கு உனக்கு என்று கேட்டார். பள்ளியில் ஃபீஸ் கட்டுவதற்கு என்றான் கார்த்திக். ஒரு நாள் சந்திரன் வாத்தியார் தெருவில் நடந்து செல்லும் போது அவரது மாணவன் கார்த்திக் ஒரு தேநீர் கடையில் வேலை செய்வதை கண்டார். அவன் கூறினான், கல்வி பயில புத்தகங்களை வாங்க பணம் தேவை. என் தந்தை அதிக வருமானம் இல்லாத காரணத்தினால் நான் வேலைக்கு சென்று வரும் வருமானத்தில் எனது கல்வியை கற்பேன் என்றான். சந்திரன் வாத்தியார் வகுப்பறையில் மாணவர்களுக்கு உதவியோடு தானும் பணம் சேர்த்து கார்த்திக் படிக்க உதவினர். அவரது வகுப்பறையில் ரவி என்ற மாணவன் மிகவும் சேட்டை பிடித்தவன். படிக்காமலும் இருந்தான். சந்திரன் வாத்தியார் அவனை தனியாக அழைத்து, நீ மிகவும் நல்லவன், உன்னால் படிக்க முடியும் என்று அவனோடு பேசினர். ஆச்சரியம்! அவன் நன்றாக படிக்கும் 5 மாணவர்களில் ஒருவனாக மாறினான். சந்திரன் வாத்தியாருக்கு ஒரு கனவு இருந்தது. மிகவும் ஏழை மாணவர்களுக்கு பயன்படும் படிக்கவும் நூலகம் ஒன்றை அமைக்க விரும்பினார். அவரது முன்னாள் மாணவர்கள் அவருக்காக உதவி செய்தார்கள். அதே கிராமத்தில் நம்பிக்கை நூலகம் என்ற பெரிய நூலகத்தை தொடங்கினார். கிராம மக்கள் அனைவரும் வந்து நூலகத்தில் புத்தகம் படித்தனர். வயதானவர்களும் கிராம நூலகத்தில் உறுப்பினராக ஆகினர். பக்கத்து ஊரில் உள்ள மக்களும் அவரது பள்ளியில் படிக்கவும் நூலகத்திலும் பயன்படுத்தி வந்தனர். அப்போது ரவி கூறினார், எங்கள் வாத்தியார் மிகவும் நல்லவர். அதற்கு சந்திரன் வாத்தியார் கூறினான், நான் நல்லவன்தான், ஆனால் படிக்காவிட்டால் மிகவும் ஸ்ட்ரிக்ட் என்றார். அனைவரும் சிரித்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.